வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து கேன் யூ மேக் அ வீடியோ ஆன் வாட் இஸ் த ஐடியல் பட்ஜெட் ஃபார் பையிங் எ ஃபோன் ஃபார் அன் ஆவரேஜ் யூசர். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் இன் பையிங் காஸ்ட்லி ஃபோன்ஸ், பட் இஸ் இட் நீடட் ஃபார் மீ கன்சிடரிங் த டிப்ரிசியேஷன்? For an average user like me who needs great display, good battery, once in 2 or 3 months use a camera during travel, rare gaming during free time, can you suggest how much is ideal and enough for spending for a phone? I don't want to spend for gimmicks and useless features or brand. ப்ரோ 20,000 இருந்து 25,000 ஆப்டான பட்ஜெட் ப்ரோ. நான் என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன் இவருக்கு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னது என்ன மிஸ் பண்ணுவேன்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் ஒரு 50K பட்ஜெட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாக்ஷிப்ல இருக்க எல்லாமே வந்துடும், காம்ப்ரமைஸ் நிறைய இருக்காது. நீங்க எவ்வளவு கம்மியா போறீங்களோ அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹிட்டே உங்களுக்கு கேமரா தான் வரும். உண்மைதான். ஃபர்ஸ்ட் ஹிட்டே உங்களுக்கு கேமரா தான் வரும். ஏன்னா அந்த இதுல வந்து கேமரா கண்டிப்பா ஆவரேஜா தான் இருக்கும். நீங்க ஒரு 50 ஐடியலா வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீங்க 1 லட்சம் 1.5 லட்சம் செலவே தேவையில்லை. நான் தான் சொன்னேன், என்னோட ஒப்பீனியன் இதுதான். சரி நீங்க சிவா ப்ரோட்ட கேட்டு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா, அதனால தான் இந்த கமெண்ட் எடுத்தேன் நான். ஓகே, இல்ல எனக்கு வந்து என்னன்னா, நான் எதுக்கு இப்படி சொன்னேன்னா, இப்போ நானும் கௌதம் ப்ரோவும் விளையாடுற மாதிரியா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் ப்ரோவே இப்போ கேம் குறைச்சிக்கிட்டாரு. இப்போ ஒரு ட்ரீம் கிரிக்கெட் தான் அவரும் விளையாடுற மாதிரி தெரியுது. இல்ல கால் ஆஃப் டியூட்டி தான் விளையாடுறேன். அது வந்து நீங்க ஆரோஜில விளையாடுவீங்க. ஆமா, நார்மல் போன்ஸ் எல்லாத்துலயுமே ட்ரீம் கிரிக்கெட் தான் அடிக்கும். டெய்லி கால் ஆஃப் டியூட்டி கன்ஃபார்மா விளையாடுறாங்க. அது வந்து ஆனா ஆரோஜில. ஆமா, ஆரோஜில. ஆமா. ஸோ அதனால இப்போ பாத்துக்கோங்களேன், அப்போ ஸ்பெசிஃபிக்கா போகுது. ஸோ அதனால தான் சொன்னேன், நம்ம வந்து ரொம்ப கேஷுவல் யூசர் அப்படின்னு வரும்போது, அதுவும் நீங்க ஃப்ரீ டைம் கிடைச்சா இல்லாட்டி 2 ல இருந்து 3 மாசத்துக்கு ஒரு கேமராவே ஆன் பண்ண போறேன் அப்படின்னா நத்திங் ஃபோன் 2A+ சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் GT30 Proவே சொல்லுவேன், கேமராவும் நல்லா இருக்குது. இல்ல இப்போ வீடியோல ஸ்பெசிஃபிக்கா இல்ல 4K ஃப்ரண்ட் ரியர் எல்லாமே இருக்கு. கரெக்ட், வீடியோனா ஓகே. அப்படினா நீங்க வந்து உங்களோட இல்ல நம்ம சந்துரு ப்ரோ 8 வாங்கிருக்காரு பாருங்க, ஃபன் பண்றதுக்குற தலைவர். 8 வந்து கார்ட் ஆஃபர் போட்டா 25,000 ரூபாய்க்கு வரும். அந்த மாதிரியான ஃபோன் போதும். சோ 20 அது கூகுள் ஸ்டோர்ல வாங்கிருக்காரு அவரு. ஆமா. சோ 20 to 25K வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ப்ரோ. பட் நீங்க வந்து எனக்கு எதுவுமே மிஸ் ஆக கூடாதுன்னு, பெரிய காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது அப்படினா அட்லீஸ்ட் அண்டர் 50 போதும். அண்டர் 50 வந்து ரொம்பவே சூப்பர். ஏன்னா iQOO 13லாம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ரமைஸே கிடையாது, வேற லீக் அதெல்லாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஃப்ரம் கேரளா, மை Xiaomi 15 device has a problem when I delete my photo and video but it returns automatically considering. நரேஷ்லாம் அப்ப எப்படி மாட்டுவான்ல? ஐயோ எல்லாமே வந்துரும். இல்ல புரியல என்னது இது? இல்ல கமெண்ட்ஸ் வெச்சி வீடியோஸ் போட்டோஸ் டெலீட் பண்றாராம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா எல்லாம் திரும்ப ரிட்ரீவ் ஆயிடும் கேலரியில. இல்ல எனக்கு தெரிஞ்சு என்ன போன்? ரெட்மியா? Xiaomi. ப்ரோ கூகுள் அதான் Xiaomi கேலரியில வந்து அந்த போட்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா காப்பி பண்ணிடுவேன். அது மீ கிளவுட்ல பேக்கப் ஆயிருந்தா தான் அப்படி ஆகும். மீ கிளவுட்ல பேக்கப் ஆயிருக்கிற ஒரு போட்டோனே வை, அந்த போட்டோ வந்து கேலரியில டவுன்லோட் ஆகாது, காட்டும். ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, காட்டுற போட்டோ நீ டெலீட் பண்ணேன்னு வை, கிளவுட்லயும் சேர்ந்து தான் டெலீட் ஆகும். சோ அதான் ட்விஸ்ட். மீ போட்டோஸ் இல்ல, கூகுள் போட்டோஸ்ல இருக்கிறது இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது, இன்டகிரேட் ஆயிடுச்சு. சரி, கூகுள் போட்டோல இருக்கிறது இன்டகிரேட் ஆகுதுனே வை. கூகுள் போட்டோஸ்க்கு நீ அந்த ஆக்சஸ் கொடுத்திருக்கிறன்றனால தான் மீ கேலரியில காட்டுது. இப்போ நீ அங்க புடிச்சு ஹோல்ட் பண்ணி டெலீட் பண்ணா கூகுள் போட்டோஸோட சேர்ந்து நெகட்டிவ் வரும். என்ன அப்புறம் டெலீட்டுக்கு என்ன லாஜிக்? செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்ப டெலீட்டுக்கு என்ன லாஜிக்? கரெக்ட். டெலீட்டுக்கு என்ன லாஜிக்? நான் வாட்டி ரீசெட் பண்ணுங்க ப்ரோ. நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆவேன் அப்படிட்டு வந்துரு திரும்ப. வாடி. ஐயோ நரேஷ்லாம் அவ்வளவுதான், ரொம்ப போல தூக்கு மாடி செத்து போயிருப்பான். அவ்வளவு போட்டோ இருக்கும். சரி ஓகே. என்னது ராராவா? என்னடா இது? அது மாதிரி தான் இருக்கும் போட்டோலாம் பார்த்தா. இது ராராவா? ரைட். தலைநகரமா? என்னடா என்ன அப்படி பாக்குற? கவனிச்சுக்கிறேன். அது பிஸ்கட் சாப்பிட்டு கவனிச்சா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். பாத்தீங்களா அவன் எப்படி கேட்டா பாத்தியா? அவன் வந்து நிறைய வச்சிருக்காங்க. டோன் வந்து பழகிருச்சுங்க, என்ன பண்றது? இப்படிதான் வந்து அவன் எல்லார்ட்டையும் கேக்குறான். நேத்து வேற நைட் ஹெவி ஒர்க்கா, அதனால தூங்கிட்டான் காலையில. ரோம்பட்டையும் போரூரையும் முடிச்சு விட்டாதான் சரியாகும். போரூரை போய் அவன் முடிக்கிறான். நான் பெரும்பாக்கம் முடிச்சாதான் சரியாகும். போரூர்ல இருக்கிற சுடரை போய் போட்டுருவாங்க. ஏன்னா அவனே ஏன்டா குறுக்கால போய் போட்டேன்? எவனே தானடா இருந்தேன். பாத்தீங்களா ஏரியாவே சொல்லிட்டான். இப்ப ஆமா, ரெண்டு பேரும் ஒண்ணா தான் சுத்திட்டு இருக்காங்க. போ அடுத்து கிருத்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி சிவா ப்ரோ, ஐ பாட் Samsung Galaxy Tab S9 during this Great Indian Festival 35,000. ஆமா, I bought this comparing with Xiaomi Pad 7 but just putting extra money I bought S9. ஏன்னா இதுல வந்து S Pen பாக்ஸ்லயே வந்துரும், ஸ்டோரேஜும் அப்கிரேடபிள். கரெக்ட். So I avoided Pad 7 and bought S9. My opinion about this tab, it is extremely good for media consumption as it has AMOLED display and resolution is good. The pen's accuracy is on another level. It is Bluetooth pen, good for writing purpose. This is good weight distribution done, hence you don't feel any weight if you are using without case. ஆமா, இவ்வளவுதான் இருக்கும், ஸ்லிம்மா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த S Pen ஓட அக்யூரசி சொல்றாருல, அது S9ல வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க, லேட்டன்சி இருக்காது சுத்தமா, வேற லெவல் தான். It has a in-screen fingerprint sensor
and it is a decent one. The 4-speaker tuned by AKG is good in terms of clarity and bass. It has a 13 megapixel rear shooter and 12 megapixel front shooter. Rear shooter is good, but the front is struggling as we would see in a budget laptop. I just posted this for other. Don't miss this opportunity. As I think it is better than Xiaomi Pad 7. அது உண்மைதான் ப்ரோ. நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. நான் கமெண்ட்ஸும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, 35K கிடச்சிச்சு, வாங்கிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 சிப்பு. அப்புறம் I would give detailed review later. It is only 2 days since I got the tab, considering it as a first impression. Okay. Super bro. நல்ல வீடியோ கன்சம்ஷன்னா ஆப்வியஸ்லி AMOLED போகிறது பெட்டர் தாங்க. அடுத்து ஹரிஹரன் அப்படிங்கிற நண்பர் இருந்தால் ரீசென்ட்லி பாட் Amazfit Active 2 நார்மல் எடிஷன் 8.1K அமேசானில். இட் வாஸ் டெலிவர்ட் இன் 2 days. ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளாஸ் கிராக் ஆகிருக்கு. இட் வாஸ் ஹேர்லைன் கிராக். எல்லாரும் பார்த்தா சின்ன ஸ்க்ராட்ச் தானேன்னு நினைப்பாங்க. பட் நல்லா சன்லைட்டில் பார்த்தா தான் தெரியும் இட் வாஸ் அ கிராக். ஓகே. ஐ ட்ரை டு ரீப்ளேஸ் இட், பட் அந்த சாட் பாட்டா லூப்பில் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஐ பிளேஸ்டு கால் ரிக்வஸ்ட்டு. கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு. சண்டே புது வாட்ச் மாற்றி கொடுத்துதாங்க. பட் இது கொடுமையாக இருக்கு. ஏன்னா அது பேக் பண்ணியிருக்கிற விதத்துக்கு அதுக்கும் அது மேலே யாராவது வந்து கல்யாண கவரிங் மாதிரி மேலே தூக்கி போட்டு மேலே வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க. ஓ, அது மேலே ஃப்ரிட்ஜ் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. ஓ இல்லை இப்படி நினச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் சைஸ் இருக்கும், அந்த சைஸ்ல பேக் பண்ணதும் ஃப்ரிட்ஜ் வைக்கும்போது 4 காலை வைப்பாங்கல்ல. ஆமா, அது ஒரு சைடு இறங்குன மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. சின்ன பெட்டி தானே அப்படின்னு. ஆமா, நல்லா வருவாங்க. ஆமா ரைட். ஆனால் நல்ல நேரம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்றது சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ரீச் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆமா, பாட்டு கூட பேசி ரீச் பண்ணிருக்கீங்க. திருநாவுக்கரசு அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் OnePlus Nord 5 856GB வாங்கி 25 days ஆச்சு. வெர்ச்சுவல் RAM ஆன் பண்ணி யூஸ் பண்ணா ஒரு 15 days. ஃபோன் நார்மல் யூசேஜ்லேயே ஹீட் ஆச்சு. 35 to 39 degrees வரைக்கும் போகும். ஜென்சன் இம்பாக்ட் கேம் பண்ணும்போது 43 degrees வரைக்கும் போகுது. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 8 hours தான் வருது. வெர்ச்சுவல் RAM ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நார்மல் யூசேஜில் மேக்ஸிமம் டெம்பரேச்சரே 35 degree. அண்டு ஜென்சன் இம்பாக்ட் விளையாடும்போது கூட பார்த்தீங்கன்னா 1 hour விளையாண்டாலும் 40 degree தான் போகுது. ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் இப்போ 9 hours இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மற்றபடி எந்த இஷ்யூவும் இல்லை. கால் குவாலிட்டி நல்லா இருக்கு, நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை, அப்டேட்ஸும் வருது. ஆமாம், நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுறதே அதுதான் பழகி போன விஷயம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது ஆன் பண்ணாதான் நல்லா இருக்குங்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு வந்து இல்லை. ஆனால் 95% நான் பார்த்த வரைக்கும் ஆஃப் பண்ண உடனே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, வாழ்க்கையே மாறிடுது. ஆமாம். ஓகே. அடுத்து வந்து மணி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ எம் ஷேரிங் மை டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் Google Pixel 9 பர்ச்சேஸ் இன் திருப்புக்கோடை. திருப்புக்கோடை வந்து போட்டு தள்ளனா I have ordered on 22nd September 12 o'clock with the exchange of my OnePlus 60 with a special price of 6,200 exchange value. Okay. The order showing is shipped status till last Saturday and it changed to out of delivery on Saturday evening. I started calling delivery agent multiple times but he blocked my number. Later called Tirupukadai customer center but no proper response from them. Simply said they are actively working to deliver my order soon. I was waited till 11 PM but my order not delivered. The status changed to Sunday delivery. Okay. Again was waiting Sunday but still no response from delivery agent. Then I directly went to their hub and got my phone after exchange. After getting my phone in hand, got relaxed. I was also expected this will be a scam and anyways my order will be rejected for no reason. Kandipa. Even I started checking Nord 5 for order but luckily got my Pixel 9 and now I am enjoy using it. சோ என்ஜாய் பண்றது. ஆனா இது என்னன்னா ப்ரோ, ஞாபகம் போய் வாங்கிட்டே வந்தாரு கையோட. இல்ல கன்ஃபார்மா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இது ஞாபகம் இருக்குல உங்களுக்கு? மேக்ஸிமம் யாருமே வந்து நேர்ல வந்து எக்ஸ்சேஞ்ச்ல எடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே துச்சமா எக்ஸ்சேஞ்ச்னாலே வர மாட்டேங்கிறாங்க. ஆமா, இது ஒரு பெரிய பெயின்ங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்லோசோவா? ஆமா, தன்லோசோ. So இவர் என்ன சொல்றாருன்னா, hi bro, I am using Xiaomi 15 for the past 3 months, having few drawbacks in this device. Can't activate eSIM as my primary on the device and it's giving only option to activate eSIM on SIM 2. Android 16 is not yet released for Xiaomi 15. ஆமா bro, HyperOS recent update has bug on home screen app drawer and there is no security option that has password after shutting down the device. Could you please explain the reason behind this? Thank you. இதுக்கு மேல என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்றது? அவனுங்க விளங்காதவனுங்களா தான் இருக்காங்க. இல்ல அவ்வளவுதான். ஆனா அந்த இந்தியன் ராம் கொஞ்சம் கோளாறு தாங்க அது. அந்த eSIM கான்செப்ட்க்கு வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் bro. என்ன நம்ம இத கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணலாம். ஆமா, இது எப்படி என்ன கான்செப்ட்ல SIM 2ல வச்சாங்கன்னு எனக்கு புரியல.
ஏன் சிம் ஒன்ல இ சிம் வச்சா குடிமொழிக்குமா? நம்ம மாத்திர மாதிரியே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எப்பயுமே இ சிம்னா சிம் ஒன் தான் வரும் எல்லா ஃபோன்லையும் நான் பார்த்த வரைக்கும். எல்லா வித்தியாசமா ரெண்டாவது சிம்ல கொடுத்து. இப்போ ஆனா என்ன இப்போ நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா டிஃபால்ட் கால் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் வரும் டிராப் டவுன்ல. ஆமா ஆமா, அதவே சிம் 2 சூஸ் பண்ணணும். கரெக்ட். சிம் 1க்கும் சிம் 2க்கும் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் ப்ரோ அந்த வித்தியாசம்லாம் இருந்தது. பிரைமரி சிம்ல தான் எல்லா பேண்ட்ஸும் இருக்கும். ஆமா, செகண்ட் சிம் ஸ்லாட்ல எல்லா பேண்டும் இருக்காது. அதனால 4G கரெக்டா வேலை செய்யாது. கரெக்ட். அதெல்லாம் பழைய கதை. செகண்ட் சிம்ல 4G மட்டும் தான் வரும், ஃபர்ஸ்ட் சிம்ல மட்டும் தான் 5G வரும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பழைய கதைகள். சோ அதெல்லாம் நினைச்சாலும் நீங்க வருத்தப்பட வேணாம். ரெண்டாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் சிம்மா இருந்தானே செகண்ட் சிம்மா இருந்தானே இ சிம் தனி சிப் தான் வேலை செய்ய போகுது. அது அந்த ஸ்லாட்டுக்குள்ளே போறது இல்ல. அதனால அதுக்கு அந்த பேண்ட் இஷ்யூ வர போறது இல்ல. நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேணாம். ஹைப்பர் ஓஎஸ் நினைச்சு நம்ம எல்லாரும் வாங்க கூடி கும்மி அடிச்சு அழலாம். அது வந்து ஹைப்பர் ஓஎஸ் 3க்கு அப்புறமா விளங்கதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டென்கோ அப்படிங்கிறவர் வந்து ரெகுலர் கமெண்ட்ங்க. டென்கோ டெய்லி ஒரு கமெண்ட் போட்டுருவாரு. ப்ரோ இதெல்லாம் கூட பரவாயில்ல ப்ரோ, எனக்கு நடந்தது கொடுமை. நான் ஏர்டெல் யூஸ் பண்றேன், பெட்ரூம்ல யூஸ் பண்ணா 5G கிடைக்கும். பட் யூடியூப்ல 720p மேல போனா டெய்லி டேட்டா காலி ஆயிடும். பெட்ரூம்ல மூவி எதையாச்சும் டவுன்லோட் போட்டாலும் டெய்லி டேட்டா அதான் இங்கேயே ஆகுது, அது காலி ஆகுதுன்னு சொல்லிடும். இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஆனா 5G தான், அன்லிமிட்டட் 5G தான் இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படியே 4Gல கனெக்ட் ஆகி டெய்லி டேட்டா காலி ஆகும். வீட்டுல வெளியில போய் நான் 5Gக்கு வரோம். இப்பெல்லாம் டெய்லி டேட்டா காலி ஆயிட்டா அதுவே 5G கூட வர மாட்டேங்குது. ஒரு நல்ல டென்ஷன் ஆயிடுச்சு. ஏர்டெல் கால் பண்ணலான்னு பார்ப்பேன், பேலன்ஸ் வாடிக்கை பேலன்ஸ் ரீசார்ஜ் பண்ணுங்க, அப்பதான் உங்களால கால் பண்ண முடியல கஸ்டமர் கேருக்கு போட்டா. ஆனா அவர் வந்து அந்த கால் ஃப்ரீ பிளான்ல தான் இருக்காரு. பூஸ்டர் 349 399 மேல சொன்னாரு. இத்தனைக்கும் நான் 349 பேக்ல தான் போயிருக்கேன். பேலன்ஸ் இல்லைன்னு எனக்கு புரியல. சரி நமக்கு தான் இந்த ப்ராப்ளம்னு நினைச்சா என் பிரதர் போன்ல கால் பண்ணா அவனுக்கு அதே வருது, பேலன்ஸ் இல்லை. ஒரு புரியல என்ன பேலன்ஸ்னு. எந்த மாதிரி நன்றாவியா இருக்கே. அது அடுத்து காக்கரோட ரிப்ளை வர்றதுக்கு நம்ம என்ன கருமையா இது. ஒரு பரதேசி ஜியோ கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இன்னொரு பன்னாட ஏர்டெல் கிட்ட. சரி இதெல்லாம் நம்பி நீங்க யாரும் தப்புன்னு இந்த பக்கம் பிஎஸ்என்எல்க்கு வருவீங்கன்னா என்னால எனக்கு எதுவும் சொல்ல முடியல. இதுல டேட்டா தான் காலி ஆகுதுன்னு வரும், அதுல எதுவுமே வராது. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்னாச்சுன்னா அது இல்ல, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் என்னாச்சு. இன்னைக்கு கூட இப்ப நரேஷ் வந்து என்ன சொன்னான்னா காலைல இருந்து கொஞ்சம் ஏர்டெல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்ப பார்த்தா டப்புன்னு பிஎஸ்என்எல் மட்டும் H+ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா அதான் எல்லாமே படுத்து கிடந்தது. ஆக்ட் எல்லாம் அப்படியே எல்லாம் படுத்து. நீங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா நான் தூங்கிடுவேன். நம்ம எதை கேட்டவங்கன்ட்டு அதான் ஏர்டெல் இருக்குல்ல, டேய் அது சரியில்லை, அதான் ஆக்ட் இருக்குல்ல, அது சரியில்லடா, அதான் பிஎஸ்என்எல் ஃபைபர் போட்டு எல்லாரும் செத்துட்டாங்களா. ஓகே இப்ப பாரு H+ அப்படின்னு. ஐயோ இந்த பிஎஸ்என்எலோட ஒரே சாட்டங்க. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேர் டெவில் அப்படிங்கிற நண்பர் வந்து பிக்சல் 9 சங்கீதா மொபைல்ஸில் ஆப்பில் 35K வித் 8K கார்டு ஆஃபர் இருக்குது. அடிஷ்னல் சங்கீதா A51 என்னது 51 இயர்ஸ் கூப்பன் 1.5K. ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் கெட் லோ ஃபர்தர். ஆமாம் 1.5K கூப்பன் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ யாராவது வாங்கணும்னு 9 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ கம்மியாக கிடைக்குது பார்த்துக்கோங்க. வேறு எங்கேயுமே சத்தியமாக இந்த மாதிரி கிடைக்காது. ஆமாம் ஏன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே 40K கிட்ட வருது. சரண் நட்ராஜன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் பிக்சல் 7 ஆண்ட்ராய்ட் 16 QPR பீட்டா எனக்கு இப்போ அவுட் பண்ணணும்னு தெரியல, ஆப்ட் அவுட் பண்ணுறதுக்கா கொஞ்சம் அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஒரு ஆர்வத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ எப்படி ஆப்ட் அவுட் பண்ணுறதுனே தெரியல வித்வுட் வைப்பிங் மை டேட்டா. இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாருல ஹரிஷ் ஸ்ரீனிவாஸ், ஆப்ட் அவுட் டேட்டா பீட்டா வந்துருச்சு, நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்ட் அவுட் பண்ணுறேன் வித்வுட் டேட்டா வைப் அப்படின்னு இன்னைக்கு வந்துருச்சுன்னு போட்டிருந்தாருங்க. அது எப்படின்னா ப்ரோ நம்ம பீட்டால இருக்கும்போது அதுவே சொல்லலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் இந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணால் ஸ்டேபிள்னு சொல்லலாம், அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணால் ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே அப்படி இல்லைன்னா நம்ம அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டே இருந்தால் அடுத்த பீட்டா வரும். ஓகே அடுத்த பீட்டா அப்ரூவலாக தான் போகிறோம், அது ஒரு பீட்டாலே இருந்துகிட்டு இருக்கும். அதே காட்டும் இந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் வந்து ஸ்டேபிளுக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு வைப்லாம் ஆகாதுன்னு சொல்லும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்ட் அவுட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் நம்ம குரூப்லேயே ஒருத்தர் ஆப்ட் அவுட் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அது அப்டேட் வந்தால் தான் ஆப்ட் அவுட், இல்லாட்டி வந்து நம்ம அப்படி நம்பர் வந்தால் நீங்கள் பேக்கப் எடுத்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஆண்ட்ராய்ட் பீட்டா ப்ரோக்ராமில் போய் ஆப்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTA வரும். பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் பண்ணீங்கன்னா கிளியர் எல்லாமே கிளியர் ஆகிட்டு வரும். அவர் அதான் டேட்டா கிளியர் ஆகக்கூடாதுன்றாரு. பேக்கப் எடுத்துக்க வேண்டியதான், இப்போதைக்கு வேறு வழி இல்லை. தீபக் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ இந்த டீலில் S24 FE வாங்கினேன் ப்ரோ, ஷோரூம் போயிட்டேன். வாங்கினேன் ஷோரூம் போயிட்டேன். 34K 256GB வேரியன்ட்டு. ப்ரீவியஸாக சாம்சங் A22 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ எம் நாட் அ ஹெவி யூஸரு, ஜஸ்ட் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா தான். ப்ரீவியஸ் ஃபோன்லேயே நல்லா தான் இருந்துச்சு, பட் அது பார்க்காம என்னது அது பார்க்காம செத்து போச்சா.
நல்லா இருந்துச்சு. பட் அது பார்க்காம செத்து போச்சு. ஆல்மோஸ்ட் 4.5 இயர்ஸ் ஒர்க் ஆச்சு. இப்போ தான் அப்டேட் பண்ணேன். ஐ ஹேவ் 2 சாய்ஸஸ், A55 S25 FE. ஃபைனலி ended up with S25 FE. SOT மாஸ் பண்ணுது ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் சஜஷன். ஐ எம் நாட் அ கேமரா யூஸரு. ஜிபேக்கும் ஃபோன்பேக்கும்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் நைஸு. பேட்டரி சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆல்மோஸ்ட் 98% ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் 6 hours யூடியூப் ஸ்டில் ஹேவிங் 52%. அப்போ 6 hours யூடியூப் வேறு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஆல்ரெடி 6 மணி நேரம் SOT வந்துருச்சு. யூடியூப் ஒர்க் ஆகுது உங்களுக்கு சூடு ஆகாம. யூடியூப் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வருதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பக் இருக்கு ப்ரோ. இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராம் அவர்தான். அடுத்த ட்விஸ்ட் தெரியும்ல, ஆண்ட்ராய்ட்ல யூடியூப் பரவாயில்ல. ஆப்பிள் யூசர்ஸ் இன்னைக்கு ட்விட்டர்ல எல்லாம் கமெண்ட் போட்டுருந்தாங்க, என் போனே படுத்து தூங்குதியா அப்படின்னு. அப்ப நாங்க சொல்லும் போது யாரும் கண்டுக்க மாட்டீங்க. ஆப்பிள் யூசர் வந்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப்ல பிரச்சனை. கிளாஸ் யூஐக்காக ஒர்க் பண்றாங்கல்ல. சாவுலே அதானே? ஆமா ரைட்டு. ரொம்ப பெருமையா இருக்கு. இதுலயுமா? இதுக்கும் பெருமையா இருக்கா? ஆமா ரைட்டு. ஓகே. ஸோ லாஸ்ட் கமெண்ட்டுங்க என்னன்னா, ரவி அப்படிங்கிற நண்பர் வந்து, குட் மார்னிங் சிவா ப்ரோ, ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டெக் ரிவ்யூஸ், யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூஸ் ஆன் எனி மொபைல். நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே இருக்காங்க பாருங்க. நாளை பின்ன பிரச்சனை வந்தாலும் இவங்களாம் தான் காரணம். ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். ஒரு நாள் செருப்படி வாங்குற நாள் வரும், அப்ப இவங்களை கூப்பிடுங்க. ஆமா, அப்ப என்ன பண்ணுவேன்னா, எதுவா இருந்தாலும் எங்க அண்ணனை கேட்டுக்கோங்கன்னு காமேஸ்வரம் முன்னாடி நிறுத்திடுவேன். ஆமா, அவர்தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, சொல்லவே இல்லை, அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் காமேஷ் ப்ரோ அடி வாங்கினாருன்னா அடுத்து யார் வருவான்னு நினைக்கிறீங்க? இமானுவல் ப்ரோ இருக்காரு. எங்க ஆளு வெதர் விளாக் சொல்லி ப்ரொடெக்ஷன் வச்சு. ஆமா, கரெக்ட். ஸோ அதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஐ எம் வாட்சிங் ஆல் த தமிழ் டெக் ரிவ்யூஸ், UNC4 டெக் தமிழ் ஆனஸ்ட் ரிவ்யூஸ் இன் மை ஒப்பீனியன். மை நேம் இஸ் ரவி ராகுல். ஐ எம் ஃப்ரம் மதுரை. எப்போவுமே இதே மாதிரியே இருங்க ப்ரோ. மை மொபைல், ஐ எம் ரீசென்ட்லி வைங் S25 Ultra on June 23rd நியர் சாம்சங் ஸ்டோர் இன் மதுரை. மை லாஸ்ட் மொபைல் வாஸ் GT6 16.5 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வேரியன்ட் 40K லாஸ்ட் October 20, 2024 வாங்கினது. ஓகே, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்காரு. GT6 23K சாம்சங் S25 Ultraக்கு 1,17,000 12/26. இவர் வந்து 1 lakh வாங்கியிருக்காரு. ஓகே, மை ட்ரீம் மொபைல் ஃபிளாக்ஷிப் ஃபோன் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொபைல் டிசைன் 10 out of 10 ப்ரோ. It is solid build, good weight management. I like the build quality. Display 10 out of 10. Display super 2K display, 120Hz display, very good display bro. GT6 விட கலர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் நல்ல பேனல். ஆன்டி ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங்லாம் இருக்குல்ல, நல்ல டெம்பர் கிளாஸ் போட்டேன். ஓகே, இருந்தாலும் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காரு. அதான் கோட்டிங் போயிருந்த பையன் தான். ஆனால் அதுக்கு வந்து அஃபிஷியலாக அவங்களே எதுவும் நிற்கிறாங்க. ஸ்க்ரீன் கார்டு வாங்கி போட்டுக்கலாம். சிக்னல் 9 out of 10. சிக்னல் நல்லா இருக்குது ப்ரோ. 1A8க்கு அப்புறமா கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் பார் இருக்கிற இடத்துல இப்போ 3 pointsக்கு தான், மற்றபடி ஓகே. சாஃப்ட்வேர் 10 out of 10. 1A குட் ஆப்டிமைசேஷனில் இருக்குது, நல்லா இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் UI. பேட்டரி 9 out of 10. குட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் ப்ரோ. 5000 mAh கொடுத்துருக்காங்க, பட் நல்ல SOT கிடைக்குது. 78 hours 20 to 100 தான் சார்ஜிங் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறேன். ஸ்பீடும் ஓகே தான் எனக்கு. 45 watts 1 hour ஆகும் ப்ரோ சார்ஜ் ஆக. இதுக்கு முன்னாடி நான் சாம்சங் F62 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ணேன் 25 watt சார்ஜிங்கில். அதில் 100 minutes ஆகும். அதுக்கு இது பரவாயில்ல. F62 அப்பா யூஸ் பண்ணுறாங்க. பேட்டரி நல்லா தான் இருக்குது, சார்ஜ் நல்லா நிற்கிது. 4 yearsக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ 8 elite 8 out of 10 ப்ரோ. குட் ப்ராசஸர், குட் ஆப்டிமைசேஷன். 1A7ல் ஹீட்டு வார்ம் தான் இல்லை, ஆனால் 1A8ல் லைட்டாக வார்ம் ஆகுது அப்பப்போ, பட் ப்ராப்ளம் இல்லை. கேமரா 10 out of 10. சூப்பர் கேமரா, வெரி குட் பிக்சர், வெரி குட் கிளாரிட்டி இமேஜ். வீடியோ இஸ் வெரி குட். இமேஜஸை விட வீடியோ வெரி குட். நான் அவ்வளோவா கேமரா யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. GT6 விட ஒர்த்து. இதுதான் எங்கள் பாயிண்ட். கரெக்ட். ஒரு 10 out of 10 கொடுக்க காரணம் என்னன்னா, இப்போ என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்னா 7 out of 10 அப்படின்னு சொல்லுவேன். என்ன 7 out of 10 சொல்றேன் அப்படின்னு. கேமரால போட்டோகிராஃபில எனக்கு சொதப்புதுன்னு நான் சொல்லுவேன். என்னால மேக்ரோ எடுக்க முடியல, ஜூம் ஷாட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில குறைகள் சொல்லுவேன். இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, கடைசியில ஒரு வார்த்தை போட்டுறாரு, GT6 விட ஒர்த்து. ஸோ GT6ல இருந்து ஒருத்தர் S25 வந்தாருன்னா அவருக்கு அது பெரிய ஜம் தான், எங்கேயோ இருக்கும் ஆப்வியஸ்லி. அதனால 10 out of 10 தான் கொடுப்பாரு. ஸோ இந்த கான்டெக்ஸ்டையும் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ரோஸ் 7 years அப்டேட் பாலிசி, மாஸ் குட் கேமரா, UI அல்டிமேட், பேட்டரி குட், ப்ராசர் வெரி குட், டிஸ்பிளே சூப்பர். கான் வந்து 1A8 லைட் வார்ம் ஆகுது. IR பிளாஸ்டர் மிஸ் பண்றேன். சார்ஜிங் ஸ்பீடு ஓகே. ஸோ வேற லெவல் ப்ரோ. ஸோ தெரிஞ்சு வாங்கியிருக்கீங்க உங்க ட்ரீம் ஃபோனை. ஸோ உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். குட், தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரோ. 1A8மே நல்லா இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ரைட் ப்ரோ. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம திரும்பியும் சந்திக்கலாம். அதுக்கு சிவபரணி, கௌதம் பார்க்கலாங்க. பாய்.